உதயநிதி நீங்கள் சொன்ன மாதிரி ஒருமையிலலாம் பேசலை, கேவலமாக பேசினார். திமுகவினுடைய தரம் அவ்வளவுதான். இதில் காங்கிரஸ் சொன்னது அத்தனையும் போய் பித்தலாட்டம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு மந்திரி ஜெயிலில் இருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்போ 2021 சொன்னார், ஒரே கையெழுத்தில் நீட்டு விலக்கு வந்தது. எப்படி விலகிட்டாங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்காங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி பல்வேறு நல்ல திட்டங்கள் இருக்குன்ட்டு மக்கள் வரவேற்பு இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை? நேற்று சாயந்தரம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களுடைய வரவேற்பு இருக்குன்னு நேற்று சாயந்தரமே அதே நேரத்தில் அறிவிக்கும் போதே சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இப்படி தான் பொய் சொல்லி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை வருஷமாக. இப்போ மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் காங்கிரஸ் சொன்னது அத்தனையும் பொய், பித்தலாட்டம், மக்களை ஏமாற்றும் தந்திரம். இதை தவிர வேறு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தொடர்ந்து அறிக்கையில் மக்களுக்கு இருக்க திட்டங்களை தாண்டி பாஜகவை எதிர்க்கக்கூடிய செயல் திட்டமாக இருக்கிற மாதிரி தேர்தல் அறிக்கை இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. அது உங்களுடைய கருத்து சார்? இல்லை, அது காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் அதானே செய்யும். உங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியுடைய கடமையாக இருக்கும். ஆனால் பாஜகவுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்கன்னா பாஜக எதிராக இருந்துட்டு போட்டோம், அதில் என்ன இருக்குது? நீங்கள் எந்த அளவுக்கு பாஜகவை அவர்கள் எதிர்க்கிறார்களோ மக்கள் அந்த அளவுக்கு அவர்களை எதிர்ப்பார்கள். இருந்துட்டு போட்டோம். தப்பு. நீட் போன்ற தேர்வுகள் மாநில அரசுக்கே உரிமை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீட்டை பொறுத்தவரையிலும் அதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு தான் அப்படின்றது நமக்கு தெரியும். குறிப்பாக திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, அது கொண்டு வந்தபோது மற்ற மாநிலங்கள், அதாவது நீட்டு தேவையில்லாத மாநிலங்களில் நாங்கள் கொண்டு வரலன்றாங்க. அதே தான் பிஜேபியும் செஞ்சிச்சு. பிஜேபியும் 1 வருடம் இல்லை 2 வருடங்கள் விலக்கு வாங்கி கொடுத்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த நாடு முழுக்க இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில், தீர்ப்பின் அடிப்படையில், உத்தரவின் அடிப்படையில் தான் நீட்டு இந்தியா முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பொய் எப்படி கொண்டு வர முடியும்? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீட் நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்போ 2021 சொன்னார், ஒரே கையெழுத்தில் நீட்டு விலக்கு வந்தார். எப்படி விலகிட்டாங்களா? 2019 ஒரு கையெழுத்தில் என்ன 2019 தேர்தலே சொன்னாங்க. இல்லைங்க, அதை விட்டுருங்க. 2021 தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்து போட்டு நாங்கள் நீட்டை விலகிட்டோம் மாதிரி. ஏன் இன்னும் அந்த கையெழுத்து போடாத இருக்கிறாங்க? மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? அப்போ பொய் சொன்னீங்களா? பொய் சொன்னாங்களா? அந்த அதிகாரம் இல்லைன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் பொய் பேசுகிறீங்க, ஏமாத்துறீங்க ஜனங்களை? மக்கள் முட்டாளுன்னு நினைப்பா? அதான் நம்ம கேள்வி. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்தப்படும், 50% இடஒதுக்கீடு உயர்வு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பாஜகவோட நிலைப்பாடு என்ன சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஜாதி வாரியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை தரும், இந்த நாட்டை பிளவுபடுத்தும் செயல்னு பேசினது ராஜீவ்காந்தி. எப்போது? மண்டல் ஆணைய பரிந்துரைகளை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது, தீர்மானமாக போடும் பொழுது ராஜீவ்காந்தி இதே வார்த்தையை பேசுகிறார். ஜாதி வாரியாலான இடஒதுக்கீடு இந்த நாட்டை பிளக்கும். மண்டல் ஆணைய பரிந்துரைகளை 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏற்க மறுத்தது இந்திரா காந்தி ஆட்சியில் அப்படின்றத புரிஞ்சுங்க. அதற்கு ஆதரவு கொடுத்து திமுக. அப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது ஜாதி வேணாம், உங்களுக்கு தேவைப்படும் போது ஜாதியை கணக்கீடு வேணும். இன்றைக்கு அந்த தேவை புரிஞ்சிருக்கோம், அதனால் அதெல்லாம் சும்மா பொய். ஒரு முறையை மாற்றி பேசுவதற்கு பெயர் தான் திமுகவும் காங்கிரஸும் ஃப்ராட் அண்ட் தி பப்ளிக். சிம்பிள். ஒரே நாடு ஒரே தேர்தல் அது பாஜக தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க, விரைவில் நடைமுறைப்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்காது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் சார் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வெளியே வந்த உடனே நடந்த முதல் தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் கிட்டத்தட்ட 15 வருடம் அப்படி தான் நடந்துச்சு. இவங்க ஒரே நேரத்தில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய கட்டமைப்புகள் பெருகிவிடும், எக்கச்சக்கமாக ஊழல் செய்யணும், ஊழல் பெருக வேண்டும் என்பதற்காக அது செய்கிறாங்க. லஞ்சம், ஊழல், முறைகேடு
செலவு செய்யணும் நிறையா, இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காகத்தான் இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறார்கள். தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே கமலஹாசன் அவர்கள் ஒரே நாளில் எல்லா பக்கமும் தேர்தல் வைங்க, அதன் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் வைங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தார் கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் சினிமாவில் தான் அதெல்லாம் செய்ய முடியும். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரே நாளில் தேர்தல் வைக்கிறது சாத்தியமா? கொஞ்சமாவது ஒன்று சொந்த மூளையை உபயோகிக்கணும், இல்லைன்னா இரவல் மூளையாவது உபயோகிக்கணும். ரெண்டும் இல்லை, பேசுகிறாரு, என்ன செய்ய முடியும்? பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப சாதாரண விஷயம் என்னென்னா 33% இடஒதுக்கீட்டை நாம் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறோம். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எதையோ உளர வேண்டும் என்று உளறி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். இது வெறும் உளறலின் உச்சகட்டம் தான். 50% நான் சொல்கிறேங்க, இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக. அதனால் இது சாத்தியப்படுமா, எப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் அது எப்படி சாத்தியப்படும் என்பதை சொல்ல வேண்டும். அப்போது இன்றைக்கி என்ன சூழ்நிலை, நீங்கள் 5 வருஷத்தில் அதை கொண்டு வர முடியுமா? எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அரசாங்கத்தில்? எவ்வளோ பேர் 5 வருஷத்தில் வெளியே போவாங்க? இது கூட தெரியாமல் ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் அயோக்கியத்தனம், ஏமாற்று வேலை, மோசடி. உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொன்னிட்டு? நீங்கள் இன்றைக்கி ஆட்சிக்கு வரீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். குறைஞ்சது 5 லட்சம் பேர் வெளியே போகணும். எப்போ? இல்லை ஒரு 4 லட்சம் பேர் வெளியே போகணும். கரெக்டாக? அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே 4 லட்சம் பேர் வெளியே போயிடுவாங்களா? அப்போ நீங்கள் 4 லட்சம் பேர் வெளியே போனால் நாங்கள் ஆம்பளைங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? அதாவது கொஞ்சம் கூட, நான் தான் சொல்கிறேன், அறிவே இல்லாமல், கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம். மற்ற கட்சியிலேருந்து பாஜக இணைந்த பிறகு அவர்கள்ட்ட இருந்த குற்றப்பின்னணி, குற்ற வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அது அந்த எந்த வழக்குமே தள்ளுபடி செய்யப்படாது, புரிஞ்சுங்க. ஏனென்றால் வழக்குன்னு சொன்னால் என்ன? நீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு அரசினுடைய, காவல்துறையினுடைய அல்லது புலனாய்வு நிறுவனங்களுடைய வேலை, பணி எப்போ முடியுது தெரியுமா? கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்த பிறகு முடிஞ்சு போயிருக்கு. அதில் அந்த வழக்குகள் வந்து கிடப்பில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் கோர்ட்டை சந்தேகப்படுறீங்க. அது காங்கிரஸ் வந்த பிறகு அந்த விசாரணை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை சுந்தரவேல், இப்போ கோர்ட்டை நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் புரிஞ்சு, பாஜகவினர் மீது பெரிய அளவில் எந்த வழக்குமே கிடையாது. சோனியா ஜெயிலில் இருக்க வேண்டியங்க பெயிலில் இருக்கிறாங்க. ராகுல் ஜெயிலில் இருக்க வேண்டியவர் பெயிலில் இருக்கிறாரு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலே இருக்கிறாரு. ஜார்க்கண்ட் முதல்வர் சோரன் ஜெயிலில் இருக்கிறாரு. தெலுங்கானா முன்னாள் முதல்வருடைய பொண்ணு கவிதா ஜெயிலில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு மந்திரி ஜெயிலில் இருக்கிறாரு. இப்படி நடவடிக்கை போயிட்டு தான் இருக்கும். யாருக்கும் லீவெல்லாம் கிடையாது. அமலாக்கத்துறைக்கோ, சிபிஐக்கோ, இன்கம் டேக்ஸோ லீவெல்லாம் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, கோர்ட்டு அவங்க வேலையை பார்க்கும். தாராளமாக அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன வேணாலும் செய்யட்டும். தனியாக செயல்படுன்னு சொன்னாலும் பாஜக தான் இயக்குது. தேர்தல் நேரத்தில் எங்களோட வங்கி கணக்கில் முடக்கிறது வந்து பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு காங்கிரஸ்லேருந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது. வருமான வரித்துறை பல முறை கடிதம் எழுதியும் அவர் என்ன சொல்கிறார் சிதம்பரம் தெரியுமா? அரசியல் கட்சிகளுக்கு வருமான வரியே கிடையாது. யார் சொல்கிறது? ப. சிதம்பரம். அது உண்மை. ஏன்னா அது ஏடிஜி எக்ஸம்ஷன் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பணம் கொடுத்தா முறையான ஆவணங்களை கொடுக்கணும். உங்களுக்கு அந்த வருமான வரி விலக்கு உள்ள அந்த ஆவணத்தோடு நீங்கள் கொடுக்கணும். நான் கணக்கு கொடுக்கணும். வருமான வரி இல்லைன்றதுனாலே கணக்கு கொடுக்காது இருக்க முடியாது. ஐயா, நான் இவ்வளவு பணம் வாங்கினேங்க, இதுதாங்க விஷயம், இவ்வளோ செலவு பண்ணிருக்கிறேன், இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறேன், இது எல்லாமே வருமான வரி விலக்கு பெற்ற அனுமதியோடு கொடுத்துருக்குறேன்னு சொல்லணும். நீங்கள் 10 வருஷமாக கொடுக்க மாட்டீங்க, சும்மா உட்காந்துட்ருப்பீங்க. ஆனால் உங்களை யாரும் கணக்கு கேட்கக்கூடாது. இல்லை, தேர்தல் நேரத்தில் தான் அந்த கணக்கில் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தேர்தல் நேரத்தில் பார்க்கக்கூடாதா? சட்டம் தானே இருக்குதா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் காலத்தில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதா? இல்லையே. அப்போ ஒரு காரியம் பண்ணுவோம். இப்படி செய்கிறவங்க என்ன சொல்லணும்? தேர்தல் காலத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால்
அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்னொன்று சேர்த்துருக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் எப்போல்லாம் தேர்தல் நடக்குதோ அப்போல்லாம் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறையை மூடி பூட்டி சீல் வச்சுருவோம். சொல்லு. இல்லை, பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் பிஜேபி மிரட்டுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, கட்சிகளை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடாதுன்னா உன் தேர்தல் அறிக்கையில் சொல்லணுமா வேணாமா? இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்கல்ல, எங்களை வந்து மிரட்டி பார்த்தாங்க, உங்களோட வங்கி கணக்கெல்லாம் முடைக்கிறோம்னு சொன்னாங்க, அப்படி இருந்தால் நாங்கள் பிஜேபி கூட்டணிக்கு போகல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே வைக்கிறதுக்கான. பிஜேபி கூட்டணியில் அவங்க சேர்க்கலை, அதான் விஷயம். அவங்களே சொல்கிறாங்க. ஒரு பேட்டியில் பார்த்தேன். சரி, பரவாயில்ல, விடுங்க. அதனால் சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை. நான் தொகுதின்றதுக்கு பதிலாக தொகைன்றாங்க. வந்துருச்சு வெளியே. இவ்வளோ தானே விஷயம். அவங்க தொகுதி வாங்குவாங்க, இவங்க தொகையை வாங்குறாங்க. நம்ம பிஜேபி அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லை சார், இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது தொகை கொடுத்தீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. அதான் இல்லை, அப்போ இல்லை, இப்போ இருக்குது. அப்போ விஜயகாந்த் இருந்தார், இப்போ இல்லையே. மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு பொதுப்பட்டியலில் இருக்கிறது மாநில பட்டியலுக்கு மாறணும்னா அதற்கான ஆய்வு செய்த பிறகு வந்து மாநில பட்டியலுக்கு அதிகார பகிர்வு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் புரியுது. இந்த பொதுப்பட்டியலில் இருந்தது மாநில பட்டியலுக்கு அதிகமாக துறைகள் வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தான். முதல்ல இது பேசுகிற காங்கிரஸ் என்ன செய்யணும்? ஐயா, நாங்கள் தான் பொதுப்பட்டியலில் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாத செஞ்சிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணுமா வேணாமா? முதல்ல அது செய்யணும். அதை செய்யாத பொதுவாக எதை கொண்டு வருதா நீங்கள் வந்து சொல்ல முடியும்? ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக நாடு முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து மாநில அந்தஸ்து. இல்லை சார், மாநில அந்தஸ்து அந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல புதுச்சேரி விஷயம் சிந்துபாத் கதை அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருக்குது, காங்கிரஸ் செய்யலை. ரெண்டாவது ஜம்மு காஷ்மீர் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. நாங்கள் மீண்டும் மறுபடியும் ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு அர்த்தம்? ஏன் அவசரப்பட்டு பேசுகிறீங்க? மத்திய அரசு என்ன சொல்லுது? நாங்கள் கண்டிப்பாக மாநில அந்தஸ்தை கொடுத்து அங்கே தேர்தல் வைப்போம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? வந்தோடனே கொடுத்துருவான்னா அங்கே அமைதி இருக்கக்கூடாது, அங்கே பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, அப்போ மீண்டும் பயங்கரவாதம் வேண்டும். இப்போ அங்கே வந்து இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு இடஒதுக்கீடு? பட்டியலினத்திற்கு. இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து காஷ்மீரில் இடஒதுக்கீடே கிடையாது. ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு தான் இடஒதுக்கீடு இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களோட இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ். அது புரிஞ்சுங்க. தேசிய கல்விக் கொள்கையை வந்து மறு ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன மறு ஆய்வு செய்யலாம்? ஏன் நீ தைரியம் இருந்தால் தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்வோன்னு சொல்லிட்டு போ. சொல்லியே. அப்போ இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவங்களும் அதற்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அப்புறமா சார் அவங்க எதுக்கு தாங்க ஆதரவாக இல்லை? ஜிஎஸ்டிக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஜிஎஸ்டி நாங்கள் புதிய ஜிஎஸ்டினா என்ன சார்? அதான் கேட்குறேன். அவங்கள தான் கேட்கணும். என்ன ஏன் புதிய ஜிஎஸ்டி? அவர் புத்திசாலி இவர் இருக்கார் பாருங்கள், பி சிதம்பரம், அவர் தான் கேட்கணும். என்ன புது ஜிஎஸ்டின்றது இட் இஸ் எ ப்ராசஸ். 2001 பிஜேபி வாஜ்பாய் அரசு தான் முதல்ல ஜிஎஸ்டிக்கான கொள்கையை நம்ம கொண்டு வர வேண்டும் முதல்ல கொண்டு வந்துச்சு. அப்புறமா வந்து காங்கிரஸ் அதை தூக்கி போட்டுக்கணுமா வேணாமா? ஆமாம், போடல. அவங்களும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் தைரியமாக அமல்படுத்தியது பாஜக. ஜிஎஸ்டி வந்ததுனால என்ன ஆச்சு? இதுவரையிலும் கணக்கில் காட்டாத வியாபாரம், வர்த்தகம், ஒரு 50% வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவு வியாபாரம் வரி வசூல் ஆகிறது. நேர்மையான வியாபாரம், எல்லாமே கணக்கில் காட்டப்பட்ட வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நான் ஜிஎஸ்டியில் மாற்றம் கொண்டு வரணும்னு அர்த்தம்? எல்லாம் இஷ்டத்துக்கு கள்ள சந்தை, கருப்பு பணம் அடித்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்திய கூட்டணி அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகள் வந்து தனித்தனியாக போட்டிடுறாங்க. இந்திய கூட்டணி வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு எங்கெங்கே வலுவாக இருக்குது? மேற்கு வங்காளத்தில் கூட்டணி இல்லை. நான் இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாள் முன்னால் கன்னியாகுமரி தொகுதிக்கு போயிருந்தேன். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இறங்கி நான் போகிறேன்.
காதில் கேட்க முடியல. இந்த கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸை திட்டுறான் பாருங்கள், அசிங்கமாக திட்டுறான், கேவலமாக திட்டுறான். இன்னும் நம்ம சென்னை பாஷையில் நம்ம மொழியில் சொல்லணும்னா கழுவி கழுவி ஊற்றுறான் காங்கிரஸை. எங்கே பாரசாலாவில் அப்படி தாண்டி கலியகவலைக்கு வரோம். கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸை எப்படிலாம் புகழ்ந்து பேசுகிறான்றீங்க. ஃப்ராடு பசங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ கொதிக்குது எனக்கு. ஒரு 2 கட்சி இப்படி இருக்குமா? 1 கிலோமீட்டருக்கு முன்னால் அப்படியே 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்கன்றீங்க. அசிங்கசியமாக திட்டிக்கிறாங்க, கேவலமாக திட்டுறாங்க. 1 கிலோமீட்டரை தாண்டி 2 பேரும் கட்டி அனுப்பிச்சிக்கிறாங்க. காங்கிரஸ் மாநில கட்சிகளை நம்பி இருக்கிறது, கம்யூனிஸ்ட்டு மாநில கட்சிகளுடைய பணத்தை நம்பி இருக்கிறது. நேற்று பாருங்கள், ப. சிதம்பரம் என்ன பேசுகிறார் பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 12 கோடி ரூபாய் வரி அபராதம் போடுறாங்க. பாவம் கம்யூனிஸ்ட் கட்சி 12 கோடி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், பார்த்தீங்களா இல்லையா? அதை 12 கோடி ரூபாய் பணத்தை அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டாங்களாம். சார் 2019 எலெக்ஷனில் ஒரு சீட்டுக்கு 5 கோடி வாங்கினாங்க. யார்கிட்ட? திமுக கிட்ட. இவர் இப்படி பேசுகிறார். இப்போ தமிழ்நாட்டு அளவில் திமுக கூட்டணி அதிகமான இடங்களை வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் எத்தனை எம்பி சார் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, இப்போது எங்களுடைய இலக்கு ஒரு 25 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி 25 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னால் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் தமிழகத்தில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிக அளவு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படவிருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு 25 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று களப்பணி ஆற்றுக்கும். 2019 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அதிமுக கூட்டணி. இப்போது அதிமுக கூட்டணி இல்லாத நிலையில் பாஜக கூட்டணி அதிக அளவு வாக்கு வாங்கும். 2014 திமுக எவ்வளோ வாங்கினாங்க? இல்லை, வாங்கலை, 0. 2019 38. 2024 அதே போல் பாஜகவுக்கு மாறும். 2024 0 நடக்காதா? 2014 நடந்துச்சுன்னு சொன்னால் 2024 நடக்கணும். நாங்கள் 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். போன முறை 0னே வச்சுங்க, ஏன்னா அதிமுக கூட்டணி இருந்துச்சு. இந்த முறை நாங்களும் 39 வாங்கலாமே, ஏன் வாங்கக்கூடாது? தமிழ்நாட்டில் திமுக பாஜக கூட்டணி தாண்டி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தனியாக போட்டியிடுறார். அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த தேர்தல்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் அஇஅதிமுக 2வது இடத்தை பெறும், பல இடங்களில் 3வது இடத்தை பெறும். திமுக கூட்டணி சார்? திமுக கூட்டணி ஒரு சில இடங்களில் 2வது இடத்தை பெறும், ஒரு சில இடங்களில் முதல் இடத்தை பெறலாம். அதிமுக அதுவும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுதான் பிரதமர் மோடி அவர்களும் சொன்னார். அஇஅதிமுகவினுடைய அந்த கூட்டணி இல்லாதது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறதான்னு பிரதமர் தெளிவாக சொன்னார். எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைங்க, அதனால் நஷ்டமடைய போது அதிமுக தான் மிக தெளிவாக சரியாக சொல்லியிருக்கு. தடா பெரியசாமி என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்கன்னா, பிஜேபி திருமாவளவன் வெற்றி பெறணும்னு செயல்படுறாங்க. திருமாவளவன் நிற்கிற தொகுதியில் நான் நின்றுந்தேன்னா வெற்றி பெற்றிருப்பேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வெற்றி பெற தடா பெரியசாமி கட்சியை விட்டு விலகினதில் உண்மையிலே நாம் வருத்தப்படுகிறோம், அதில் ஒன்றும். ஆனால் கட்சி தான் பெரிது, இயக்கம்தான் பெரிது தனி மனிதர்களை விட என்பதன் அடிப்படையில் அவருக்கு அங்கு போட்டியிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த ஒரே காரணத்தினால கட்சியை விட்டு அவர் வெளியேறது அவ்வளவு சரியாகப்படவில்லை. அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் சட்டசபை தேர்தல்களையும் கிட்டத்தட்ட கட்சிக்கு ஒரு 5 பேர் வெளியே போகணும், ஏன்னா அவ்வளோ போட்டி இருக்கும் இல்லையா? ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் தாங்க போட்டி போட முடியும். அப்போது போட்டி போட முடியவில்லை என்கிற காரணத்திற்காக ஒவ்வொருத்தரும் வெளியே போனாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அந்த கட்சி இங்கேருந்து அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க. இல்லை, அவருடைய குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுது பிஜேபி அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன, அது எதை வச்சு அது மாதிரி சொல்கிறாரு அவர்? இல்லை, எனக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல. இல்லை, அவருக்கு எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தோமே. சட்டமன்றத்தில் போட்டிகிட்ருக்கிறாரு, பாராளுமன்றத்தில் கூட அவர் போட்டிகிட்ருக்கிறார், சிதம்பரம் தொகுதியிலே போட்டிகிட்ருக்கிறார். 2009 நான் கூட போய் வேலை பார்த்துருக்கேன். இந்த முறை கொடுக்காததுக்கான காரணம் அதுதான் என்ன சொல்கிறேன். அது காரணம் நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது நான் கூட தென் சென்னையில் போட்டி போடணுன்னு விருப்பப்பட்டேன். கட்சி டாக்டர் தமிழிசை அவர்களை போட்டியிட முடிவெடுத்தது, நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னை விட அவர் சிறந்த வேட்பாளராக கட்சி கருதி இருக்கலாம், நாம் அந்த முடிவுக்கு கட்டுப்படணும். நான் கட்டுப்பட மாட்டேன், எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது சார் யாருமே. அவர் செய்தது தவறு, அவ்வளோதான். அவர் எனக்கு நல்ல நண்பர், நீண்ட காலமாக எங்களுடன் பயணித்தவர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் நான் வெற்றி பெற்றிருப்பேன்
அப்படின்னு பேசுவது என்பது அவர் ஒருவேளை ஒரு 2-3 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு, ஒருவேளை சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு அவருக்கு மறுக்கப்பட்டிருந்தால் அவர் சொல்கிற வாதத்தில் ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? அது தனி மனித வழிபாடெல்லாம் இங்கே கிடையாது. நான் இருந்தால் ஜெயிச்சிருப்பேன்றதெல்லாம் என்ன? அப்படிலாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அங்கே இருக்கிற வேட்பாளரை ஜெயிக்க வச்சுட்டு பார்த்தியா நான் ஜெயிக்க வச்சேன் பாருன்னு சொல்லியிருக்கணும். சமீபத்தில் தேர்தல் பரப்புரையும் போது திமுகவோட கதிரானந்த் 1000 ரூபாய் கொடுக்கறத பற்றி பெண்களுக்கு தரக்குறைவாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சு. அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களையோ ஒருமையில் பேசக்கூடியது தவறான போக்கு அப்படி இருக்குன்னு குற்றச்சாட்டு வர்றாங்க. இந்த தேர்தல் பரப்புரை எந்த மாதிரி இருக்குது சார் திமுகவோட? இல்லை, திமுகவினுடைய தரம் அவ்வளோதான். நீங்கள் வனவாசம்னு ஒரு புத்தகம் இங்கே கூட வச்சுருக்கிறேன், நான் படித்து பாருங்கள், கண்ணதாசன் இது. அதில் அண்ணாதுரை அவர்கள் குறித்தும் கருணாநிதி அவர்கள் குறித்தும் வனவாசத்தில் கண்ணதாசன் என்ன எழுதியிருக்காருன்னு படிங்க. திமுகவினுடைய தரம் அவ்வளவுதான். திமுகவினுடைய தரத்தை நீங்கள் வேறு எப்படி எதிர்பார்ப்பீங்க? மக்களை பார்த்து பலன்னு இருக்கிறிய பவுடர் பூசிக்கிட்டியான்னு கேட்குறாரு கதிரானந்த். கேட்கலாமா? ஆணவம். அதற்கு காரணம் என்ன? அதுதான் வாரிசு அரசியல்னு நாம் சொல்கிறோம். அப்படியே நீங்கள் அப்பா நிழலில் இந்த திமுககாரங்க அத்தனை பேர் வளர்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கஷ்டம் என்னென்னு தெரியல. 1000 ரூபாய் வந்துருச்சா, பவுட்ரு போட்டியா, ஃபேர் அண்ட் லவ்லி. உதயநிதி நீங்கள் சொன்ன மாதிரி ஒருமையிலலாம் பேசலை, கேவலமாக பேசினாப்புல. நான் அந்த வார்த்தையை சொன்னால் அது அசிங்கம், எனக்கு அசிங்கம். என்னுடைய தரத்தை குறைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. அவ்வளவு மோசமான வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் உதயநிதி. ஆனால் அதற்கு அதிமுக யாருமே எதிர்வினை கூட ஆற்றவில்லை. அண்ணாமலை சொன்னதுக்கு அந்த குதிச்சாங்க. ஆனால் உதயநிதி பேசுனதுக்கு கையை கட்டிட்டு வாயை பற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். செல்லூர் ராஜு போன்றவர்களும் ஏற்பு தெரிவித்தாங்க அவனை திமுக ஆராசா பேசுனதுக்கு. நான் பேசுவது 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு முன்னால் உதயநிதி பேசிய விஷயம். அதை விட தரம் தாழ்ந்து ஒரு மனிதனால் பேச முடியாது. ஒரு அமைச்சராக, ஒரு முதலமைச்சருடைய பேரனாக, ஒரு முதலமைச்சருடைய மகனாக, ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசுவது தமிழுக்கு, தமிழகத்திற்கு, தமிழர்களுக்கு இடுக்கு, அசிங்கம். இவங்களெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி, தமிழை பற்றி தகுதியே கிடையாது. சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி.